Taste the Daily. இரட்டைகளை சின்னம் தொடர்பான மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி. தடை உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்தவர் மனுவை திரும்ப பெற்றதால் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. கனிமவள கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் புகார் அளித்தவரை காட்டிக் கொடுத்து மிக மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறது திமுக அரசு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிமவள கொள்ளையை தடுக்க போராடிய அதிமுக நிர்வாகி ஜபகர் அலி கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். புதுக்கோட்டையில் அதிமுக நிர்வாகி ஜபகர் அலி கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். லாரி டிரைவர் உள்ளிட்டவர்களை மட்டும் கைது செய்து விடியா அரசு வழக்கை திசை திருப்புவதாக குற்றச்சாட்டு. நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை சுதந்திரமாக செயல்படாததால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டம் பரவிப்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி குற்றச்சாட்டு. திமுக என்ன பண்றான், போலீஸ்காரன் எப்படி பண்றான்? திமுக கூட்டத்தில் போலீஸ்காரருக்கு பாதுகாப்பு இல்ல. போலீஸ்காரருக்கு பாதுகாப்பே நம்ம தான். நம்ம அறிக்கையை எடப்பாடி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. போலீஸ்கார பொறுத்தளவுக்கு இங்க இருக்கிற டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்பி எல்லாம் எங்களை எல்லாம் இழிச்சு வாங்க நினைக்கிறாங்க. திமுக எல்லாம் இன்னைக்கு அவங்க என்ன பண்ணாலும் அடிமை மாதிரி இருக்காங்க. தயவு செஞ்சு மாறிக்குங்க. புரட்சி தலைவர் போல் ஆட்சி நடத்த வேண்டும் என அனைத்து அரசியல் தலைவர்களும் விரும்புகின்றனர். கருணாநிதி போல் ஆட்சி நடத்த விரும்புகிறேன் என அவரது மகன் ஸ்டாலின் கூட சொல்ல மாட்டார் என அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் பேச்சு. நேற்று கட்சி ஆரம்பிச்சவங்களும் சரி, இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறவங்களும் சரி, நாளைக்கு யாராவது கட்சி ஆரம்பிக்கிறோம் என்ன சொல்றாங்க? எம்ஜிஆரை போல நாங்கள் ஆட்சி தருவோம், எம்ஜிஆரை போன்று நாங்கள் ஆட்சி நடத்துவோம், ஏழை மக்களுக்கான திட்டங்களை எம்ஜிஆரை போல நிறைவேற்றுவோம் என்று சொல்றாங்க. யாராவது ஒருத்தர் தப்பி தவறியாவது கருணாநிதி மாரி நாங்கள் ஆட்சி தருவோம் யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவங்க புள்ள ஸ்டாலினே சொல்றதில்லை. அவனே என்ன சொல்றான்? திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி தான் சொல்றான். எங்க அப்பன் கருணாநிதி ஆட்சி, எங்க அப்பன் கருணாநிதி ஆட்சி சொல்றதே தப்பித்தவர் கூட சொல்றதில்லை, வாயே திறக்கிறதில்லை. தெரியும், ஸ்டாலினுக்கே தெரியும் கருணாநிதி பேரை சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும். அந்த அளவிற்கு இந்த நாட்டை குட்டி சேவராக்கிய இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சி திமுக. தமிழகத்தை சுரண்டிக் கொண்டிருக்கும் ஒரே கட்சி திமுக மட்டுமே என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. ஒரு இயக்கம், ஒரு குடும்ப ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த குடும்ப ஆட்சியை அகற்றப்பட வேண்டும். திமுக என்கிற அந்த இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய தலைவர் கருணாநிதி ஒரு தீய சக்தி, அழிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி. இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி யாருக்காக நடக்கிறது? யாருக்காக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? உங்களுக்காகவா? தமிழ்நாட்டு மக்களுக்காகவா? தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆட்சி இன்றைக்கு யாருக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ஒரே குடும்பம், ஒரு குடும்பம் வாழ வேண்டும். ஒரு குடும்பம் வாழ்வதற்காக இன்றைக்கு தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது இந்த அரசு. ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாகியும் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை. மக்களுக்கு ஆட்சி நடத்தாமல் தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டுமே ஆட்சி நடத்தும் கட்சி திமுக என அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் காட்டம். இந்த ஆட்சி பொறுப்பேற்று இந்த திமுக அரசு, ஸ்டாலின் அரசு சொன்னதை செய்திருக்கிறதா? சொன்னதை செயல்படுத்தியிருக்கிறார்களா? ஏழை எளிய மக்களை அன்றைக்கு வாக்குகளை பெறுவதற்காக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? கேட்டா சொல்வார் 95%, 85%. அது என்னடா 95, 85? நீ கொடுத்த வாக்குறுதி 525. அந்த 525 தெளிவா சொல்லு. 500 வாக்குறுதி நிறைவேற்றிட்ட, 400 வாக்குறுதி நிறைவேற்றிட்ட, தெளிவா சொல்லு. அது என்ன பர்சன்டேஜ்? உனக்கு தான் 2500 பிளஸ் 1500 5000 சொல்ற ஆளு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் திமுக காப்பாற்ற நினைக்கும் அதிகாரமிக்க அந்த சார் யார்? திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் அவலம் உள்ளதாக அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் பேச்சு. அண்ணா பல்கலைக்கழகம் உலகத்தில் தலை சிறந்த ஒரு பல்கலைக்கழகம்.
அங்கே உள்ளேயே ஒரு மாணவி பலாத்காரம் செய்துவிட்டு அந்த மாணவியை படம் பிடித்து விட்டு பேசுகிறான். இது நம்ம சொல்லலை, அந்த எஃப்ஐஆரில் இருக்குது. அந்த மாணவி கொடுத்த வாக்குமூலத்தில் வருது, இந்த சாரை நீ அட்ஜஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதாக வாக்குமூலம் சொன்னதாக எஃப்ஐஆர் வருது. யார் அந்த சார்? 24 மணி நேரம் கூட ஆகல புகார் கொடுத்து. உடனடியாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஆரம்ப நிலையிலே இருக்கிறது. ஆனால் சென்னையினுடைய காவல் ஆணையர் பேட்டியளிக்கிறார், இந்த குற்றத்திலே ஒருவர் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறார். எப்படி சொல்ல முடியும் நீ? அப்ப யாரை காப்பாற்ற துடிக்கிறது இந்த அரசு? சந்தேகம் வருமா வராதா? சார் யார் அந்த சார்? உங்க ஆட்சியில் இருக்கிறாங்களா? அமைச்சரவையில் யாரா இருக்காங்களா? இல்ல அதிகாரிகளா? இல்ல காவல்துறை அதிகாரிகளா? இல்ல பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகிறவர்களா? இல்ல வேற யாராவது பெரிய பொறுப்புல உள்ளவர்களா? நான் இன்னார் நம்ம யாரையும் சொல்லல. சந்தேகம். சார் என்றால் யார்? 4 வயது சிறுமியாக இருந்தாலும் சரி, 80 வயசு பாட்டியாக இருந்தாலும் சரி, யாருக்கும் வீட்டில் இருந்தாலும் சரி, ரோட்டில் நடந்து போனாலும் சரி, பெண்களுக்கு இந்த ஆட்சியிலே திராவிட மாடல் என்று சொல்லுகின்ற இந்த திமுக ஆட்சியிலே பாதுகாப்பில்லை. சென்னை ஆர்கே நகர் காவல்துறையினர் புகாரை ஏற்க மறுத்ததால் காவல் நிலையம் முன்பு இளைஞர் உடலில் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதாக தகவல். திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறையினரின் அலட்சியம் அதிகரித்து வரும் அவலம். சென்னை தண்டையார்பேட்டை நேதாஜி நகரில் ஆட்டோ ஓட்டுநர் வெட்டி படுகொலை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சிகள் கொலை நகரமாக மாறி வரும் தலைநகர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் முன்விரோதம் காரணமாக மர்ம நபர் கத்தியால் குத்தியதில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட பொருளாளர் உயிரிழப்பு. திமுக ஆட்சியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஞானசேகரனுக்கு 7 நாட்கள் போலீஸ் காவல். ஞானசேகரனின் மனைவிகளில் ஒருவர் திமுக கட்சி கொடியுடன் கூடிய காரில் நீதிமன்றத்திற்கு வந்தது ஞானசேகரனை பார்த்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பள்ளி மாணவிகளுக்கு ஆபாச படம் காட்டிய அலுவலக உதவியாளர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பெற்றோர் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோவில் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் ஊதியூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் பயிலும் மாணவிக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். ஸ்டாலின் ஆட்சிகள் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 2 பேர் போக்சோவில் பிடிபட்டனர். திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பெற்றோர்கள் வேதனை. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 6 பாலியல் வன்கொடுமை வழக்குகள். திறனற்ற ஸ்டாலின் திமுக ஆட்சிகள் பள்ளி குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அவலம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே காரில் கடத்திச் செல்லப்பட்ட தடை செய்யப்பட்ட ஹார்ன்ஸ் கூலி உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கியது. போதைப் பொருள் பழக்கத்திற்கு ஆளாகாதீர்கள் என வெற்று வீடியோ மட்டும் வெளியிட்டுவிட்டு போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாமல் ஸ்டாலின் அரசு மெத்தனம் காட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் அடையாறு, தரமணி உள்ளிட்ட பகுதிகளில் விற்பனை செய்யப்பட்ட 8500 போதை மாத்திரைகள் பிடிபட்டது. ஆன்லைன் மூலம் போதை மாத்திரைகளை வாங்கி விற்பனை செய்ததாக அழகு நிலையத்தில் பணியாற்றும் மணிப்பூரைச் சேர்ந்த பெண்ணிடம் விசாரணை. சென்னை முத்தியால்பேட்டை பகுதியில் போதைப் பொருளை விற்பனை செய்த பெண்கள் சிக்கினர். திமுக ஆட்சியில் காவல்துறை மீதும் சிறிதும் பயமில்லாததால் பெண்களே போதைப் பொருள் விற்பனையில் ஏற்படும் அவலம்.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 1 கிலோ கஞ்சா சாக்லேட்டுகளின் நேபாள நாட்டைச் சேர்ந்த இருவர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் பிடிபடாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே சிட்லப்பாக்கம் பகுதியில் 20 வீடுகளில் குளிர்சாதன பெட்டிகள் உள்ள செம்பு கம்பிகளை திருடிச் சென்ற மர்ம நபர்கள். திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறை முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாததால் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அரசு ஊழியர் வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் தங்க நகை கொள்ளை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொலை, கொள்ளை, வழிப்பறி போன்ற குற்றச் சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளை கூறி திமுக அமைச்சர் முத்துசாமியை முற்றுகையிட்ட வாக்காளர்கள். கடந்த இடைத்தேர்தலில் நடவடிக்கை எடுப்பதாக கூறினீர்களே, இந்த இடைத்தேர்தல் வந்தும் அடிப்படை பிரச்சினைகளை கண்டுகொள்ளவில்லையே என மக்கள் ஆதங்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டு அருகே 28,350 கிலோ மத்திய அரசின் மானிய உரத்தை பதுக்கி வைத்திருந்த திமுக நிர்வாகி உட்பட 2 சிக்கினர். ஆளுங்கட்சி பிரமுகர்களும் அதிகாரிகளும் இணைந்து உர மூட்டைகளை பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. போக்குவரத்து ஊழியர்களுக்கு அகவிலைப்படி தொடர்ந்து மறுக்கப்படுவதால் சட்ட போராட்டம் நடத்தி வரும் ஊழியர்கள். கார் பந்தயம், எழுதாத பேனாவுக்கு சிலை என அனைத்திற்கும் நிதி ஒதுக்கும் திறனற்ற திமுக அரசு அகவிலைப்படிப்புக்கு தொடராக மேல்முறையீடுகளை செய்து போக்குவரத்து ஊழியர்களை வஞ்சித்து வரும் அவலம். கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் சர்வதேச மைய கட்டுமான பணிகளை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. புதிய கட்டுமானம் தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை பிப்ரவரி 18ஆம் தேதி ஒத்திவைப்பு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே புதர் மண்டிய வழியில் அச்சத்துடனேயே சுடுகாட்டிற்கு சடலத்தை சுமந்து செல்லும் அவலம். திமுக அரசு சுடுகாட்டிற்கு செல்ல சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். கட்டுமான பொருட்கள் விலை ஏற்றத்தின் எதிரொலியால் கொடைக்கானலில் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்வதாக லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க தட்டுப்பாடு ஏற்படும் என்பதால் திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். வேலூர் மற்றும் கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம். காலை 8 மணி வரை பனிமூட்டம் குறையாததால் முகப்பு விளக்குகளை ஒளிவரவிட்டபடி வாகனங்களை இயக்கிய வாகன ஓட்டிகள். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரியில் மர்ம நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 17ஆக உயர்ந்த நிலையில் மேலும் பலர் பாதிப்பு. மர்ம நோயின் காரணத்தை அறிய பாதிக்கப்பட்ட மக்களிடம் பரிசோதனைகள் மேற்கொண்டு வரும் மருத்துவக் குழு. கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த வழக்கில் தண்டனை விவரங்கள் அறிவிப்பு. குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை மற்றும் 50,000 அபராதமும் விதித்து கொல்கத்தா சியால்டா நீதிமன்றம் தீர்ப்பு. மகாராஷ்டிராவில் பறவை காய்ச்சலால் 51 காகங்கள் உயிரிழப்பு. ஆய்வில் உறுதியானதால் மற்ற மாநில மக்களும் அச்சம். அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக பதவியேற்றார் டொனால்ட் ட்ரம்ப். நிகழ்ச்சியில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதிகள், உலக தலைவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த பிரபலங்களும் பங்கேற்றனர். அமெரிக்காவில் இனி ஆண், பெண் என்ற 2 பாலினங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்படும். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டம். மெக்சிகோ வளைகுடா இனி அமெரிக்க வளைகுடா என்று அழைக்கப்படும். சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள பனாமா கால்வாயை அமெரிக்கா திரும்ப எடுத்துக் கொள்ளும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு.